நேரம் மாறுறேன்னு சொல்லு வந்து தடுப்பா. உன் மகன் சித்திரம்தா உடன்கட்டு ஏற மாட்டேன்னு சத்தியம் வாங்கிக்கோ. சரியா சாமி? என் மகன் அபிமானனே தனியாக விட்டு வந்திருக்கிறோம் தர்மர் கட்ட. அவன் என்ன ஆனாலும் தெரியல. வேகமா ரதத்தை ஓட்டுங்க போலாம். போலாம் போலாம் போலாம். ஐயோ ஐயோ ஐயோ. இந்த கானகத்தில் எனக்கு பிறந்தது ஒரு மகன். அந்த மகனை மாண்டு விட்டார். மகன் மாண்ட பிறகு இந்த மாநிலத்தில் வாழ்ந்து பிரயோஜனம் கிடையாது. அக்னியை முட்டி இதோ அக்னியின் உயிரை வைத்து என் மகன் மாண்டிருக்கால் நானும் இந்த அக்னியிலே வாழப் போகிறேன். மகனே சாமி ஏன் ரதம் நிறுத்திட்ட? வாய போலாம். கொஞ்ச நேரம் இருங்க. யாரோ ஒருத்தன் அல்றான் என்னன்னு கேட்டாங்க. உன் மகனை ஒண்டிய விட்டு வந்துக்கிறீங்க. அவன் எங்க சொல்லி போனா ஒன்னும் ஆக மாட்டான். இரு சாமி பாவம் நெத்தி அடிச்சு நெருப்பு உண்டு போய் பாது சக்கரவாயா. இதோ மகன் மாண்டு வாழ்ந்து ஐயா நானும் ஒரு பிராமணன் ஐயா. எனக்கு பிறந்தது ஒரு மகன். ஒரே மகன். அந்த மகனும் மணிந்து விட்டார். மகன் மணிந்த பிறகு இந்த மாநிலத்தில் வாழ்ந்து என்ன சுவாமி பிரயோஜனம்? இந்த அக்னியை முட்டி இந்த அக்னி நானும் மாண்டு சுவாமி. ஒரு மகன் போனா ஒரு மகன் பத்துக்கலாம். போய் பையன் சொன்னாங்க இதெல்லாம் நியாயமா? அவன் போனா போயிருக்கிறான். இன்னும் பிடிக்க பத்துக்கலாம் முடியாது சாமி. இருக்கட்டும் சாமி. அதே போல உங்களுக்கு திருமணம் ஆகி உங்களுக்கு பிள்ளை இருந்து நாளை உன் பிள்ளை இப்படி மாண்டு விட்டா நீங்க மாற மாட்டீங்க. ஒரு சக்தி மனங்க சின்ன உனக்கு வேற எனக்கு வேற இல்ல. அதே போல எட்டு மகனுக்கு சட்டம் போட்டு நான் சாக முடியுமா? அவன் செத்தான் சொல்லி சத்தியமா என் மகன் செத்தாலும் நான் சாக மாட்டேன். சரி கொஞ்ச நேரம் தாமதம் பண்ணிட்டா வீணா ஒரு ஆள் செத்து போயிருப்பாங்க. என்ன செஞ்ச? எனக்கு என்ன பண்ண ஒரு மகன் செத்துட்டா என் மகன் செத்த பிறகு என் மகனோடு உடன்கட்டை ஏழுகிறேன்னு சொல்லி என்னமோ தடுக்கிற உனக்கு ஒரு மகன் செத்து கூட சாகாதுக்கு எல்லாரும் கேட்டா நீ சாகாது. எனக்கு ஒரு மகனுக்கு செத்தாலும் நான் சாக மாட்டேன். சத்தியம் பண்ண சத்தியம் பண்ணுறது அம்மா சுபத்ரி அம்மா. அம்மா சுபத்ரி அம்மா சுபத்ரி அம்மா. உன் மகன் மாண்டு விட்டான் அபிமன்யு. என் மகனா? உன் மகன் அபிமன்யு மாண்டு விட்டான். அன்பார்ந்த பெரியவர்களே, என்னடா மறையினவே கொள்றான்னு நினைக்கிறாங்க. காரணம் என்ன? இவன் சாபக்கேடு. முன்னிடத்துல என்னவா இருந்தா ஏன் கொன்றவாளால மாற போகிறா? விகடனா இருந்தவன் ஈஸ்வரனுக்கு மாலை கட்டி போட்டு அழக பார்த்தவன். ஒரு நாள் இந்த கடவுளுக்கே இவ்வளவு அழகா இருக்குது நம்ம போட்டு பார்க்கலாம். அவன் போட்டு பார்த்தான். உடனே பிரசன்னமானா இந்த கொன்ற மாலால நமக்கு அறிவு வர கொடுத்தாரு. அதனால தான் அழக போறான். இந்த நேரத்துல மக்களே இந்த அபிமானத்துக்கு வந்த கதி என் மக்களை மறக்கூடாது என்று எல்லாரும் வந்து அந்த கர்மத்தை காணிக்க அவனால போட்டுக்கணும்.
கும்பதோடு போட்டு ஈஸ்வரர் போய் இருபதாயிரம் அவன் சாத்தா இருக்கணும். ஒன்று கொடுத்துட்டு போய் அவங்க அப்பா கை மேல வைக்கணும். அவங்க அப்பா கை இருந்தால் அவங்க அப்பா மாறணும். இப்போதே ஆமா என்னுடைய வாழ்க்கை இந்த